குழப்பங்கள், நிறைய கன்ஃபியூஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா, அந்த குழப்பத்தில் நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த குழப்பத்தில் மூழ்கலாம். இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். குழப்பத்தை பார்த்து நம்ம ஓடி போக வேண்டாம். குழப்பத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு முக்கியமான அடிப்படை புரிதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கணும். குழப்பத்தோடு உட்காருங்க. இன்னும் குழப்பத்தை உற்று நோக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு வாரம், மேக்ஸிமம் ஒரு மாதம் ஒரு தெளிவு அது மூலமாக பிறக்கும். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு குழப்பத்தோடு உட்கார்றதில்ல. கன்ஃபியூஸ் ஆனால் உடனே எல்லாருக்கிட்டையும் ஏதாவது பேசணும், அட்வைஸ் கேட்கணும், இப்படியே இல்லையா? குழப்பம் இருந்துச்சுன்னா முதல்ல உங்களோட நம்ம தனிமையில் உட்கார பழகலாம். குழப்பத்தோடு உட்காருங்க. கண்டிப்பாக அந்த குழப்பத்துக்கான தெளிவு கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும். அந்த குழப்பம் மூலமாக ஒரு கதவு உங்கள் வாழ்க்கையில் திறக்கும், தெளிவான கதவு திறக்கும். ஓகே, பண்ணி பாருங்கள். இட் ஒர்க்ஸ். நான் எப்படி சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நான் இருக்கேன்.